எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸ் பார்ட் 6 பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க 5 சீரிஸ் பார்க்கல அப்படின்னா, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து கார் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நீங்க அதில் பாருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட லைட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் காரோட வைப்பரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கார் லாக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியில் அடிஷனலாக உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்ல போறேன். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ல லைட்டுன்னு எடுத்துட்டோம்னாலே ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹெட்லைட்டு, டேஞ்சர் லைட், இண்டிகேட்டர் லைட்டுங்க. இந்த ஹெட்லைட் உங்களுக்கு யூஸ் போயிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நைட் நேரத்தில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் உடனே போயிருச்சு அப்படின்னா பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டேஞ்சர் லைட் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு எப்போ போகுது என்னங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து அதை அதிகமாக உங்களால் பார்க்கவே முடியாது. பிரேக் அடித்தாலும் உங்களுக்கு லைட் தெரியாது. ஒன் சைடு மட்டும்தான் லைட் தெரியும். அதனால நீங்கள் ஒன்ஸ் கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் போய் பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ்னாச்சும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் லாங் டிரைவ் போகிறீங்க, அப்புறம் சர்வீஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இண்டிகேட்டர் லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு போட்டிங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக உங்களுக்கு இண்டிகேட்டரையும், பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளிங்க் டேஷ்போர்டில் பிளிங்க் ஆகும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி ஃபியூஸ் போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரிவர்ஸ் லைட்டுங்க. எல்லாருமே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் வரக்கு ஏதோ ஒரு டியூன் வச்சுருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக காரில் எல்லாம் யாருமே ரிவர்ஸ்க்கு டியூன் எதுவுமே வைக்கிறது இல்லை. அதாவது நம்ம பின்னாடி ரிவர்ஸ் கேட் போட்டு பின்னாடி வந்தோம் அப்படின்னா சாங்கோ மியூசிக்கோ வரும் இல்லைங்களா, இப்போ ரீசெண்டாக யாரும் அதை வைக்கிறது இல்லை. அதனால இந்த லைட்டை நம்ம ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ரிவர்ஸ்க்கு லைட் எரியணும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லைட் வந்து ஃபியூஸ் போகலை அப்படின்னாலுமே நீங்கள் 2 years ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் எப்பயுமே ரெண்டு ஹெட்லைட் வந்து உங்கள் டேஷ்போர்டில் கார் டேஷ்போர்டில் வந்துட்டு ஸ்பேர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்பேர் வைக்கிறதும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து எப்படி நீங்களாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் எது எமர்ஜென்சி எங்கேயாச்சும் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் லைட் வந்து யூஸ் போயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் எப்பயுமே ஹெட்லைட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறது போது நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஹெட்லைட் ஆன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆன் பண்ணாமல் நீங்கள் வெறும் சாவியை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். பேட்டரி செல்ஃப் எடுக்காது, செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது உங்களுக்கு ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் லைட் போடுங்க எப்பயுமே. அப்புறம் நீங்கள் லைட் போடுறது பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் நீங்கள் கார் எடுக்கும்போது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்பயுமே ஹெட்லைட் ஆன் பண்ணுங்க. இன்ஜின் ஆன் பண்ண உடனே டக்குன்னு நீங்கள் லைட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்பவே ட்ரைன் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறக்கு பேட்டரி நல்லா இழுத்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு உடனே போட்டிங்க அப்படின்னா பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் அப்படியே ரொம்ப டவுன் ஆகும். அதனால நீங்கள் வந்து செல்ஃப் ஆன் ஆனோடனே ஒரு 1 minute கழிச்சு நீங்கள் வந்து ஹெட்லைட் போட்டிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்பர்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலுமே கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைப்பரில் நீங்கள் நேரம் எடுத்து விட்டு பார்க்கும்போது கிளாஸில் படுற அந்த ரப்பரை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அந்த சாஃப்டாக இருக்கிறது தான் ரொம்ப மெயினான பார்ட்டு இந்த வைப்பரில். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்சில் எதுவுமே ஆகும், கிளாஸை ஸ்மூத்தாக ரப் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணும்போது நீங்கள் காரை வந்து டஸ்ட்டுக்கெலாம் துடைப்பீங்க இல்லைங்களா, அப்போ வந்து இது நேரம் நிறுத்திட்டு அந்த ரப்பர் பாட்டை வந்துட்டு பொறுமையாக கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சி எடுக்கணும். தொடச்சிட்டு கிளாஸை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைப்பரை வந்துட்டு நார்மலாக அது மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ரப்பர் பாட்டை வந்து போயிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால அந்த ரப்பரும் நீங்கள் வைப்பர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி கார்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, யூஸ் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணுறது ரொம்பவே தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் தண்ணி உங்ககிட்டே இருக்கும், அந்த தண்ணி எடுத்து கிளாஸில் நீங்கள் போட்டு கழுகலாம். இது வந்து டேங்க் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ரெகுலராலாம் அந்த யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ட்ரைன் ஆயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு சேறுபட்டுருக்கு, ரொம்ப மழை பெஞ்சு மண்ணாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார் லாக்குங்க. நம்ம எப்பயுமே காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமோட் லாக் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ரிமோட் லாக் நம்ம லாக் பண்ண
உடனேயுமே உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். ஆனால் நீங்கள் எல்லா டோருமே லாக் ஆயிருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறது நம்ம நிறைய பேர் செக் பண்ணுறதே இல்லைங்க. அதனால நீங்கள் ஒன்ஸ் இல்லை வீட்லேயோ நீங்கள் வந்துட்டு காரை லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 4 டோரையுமே செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் லாக் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டோட அந்த போனட்டு, பின்னாடி டிக்கி இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே வந்துட்டு டக்குன்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உடனே ஓப்பன் ஆகுதா, இல்லை கரெக்டாக தான் லாக் ஆனே எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக 2 இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரை வந்துட்டு எப்பயும் அடிக்கடி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அடியில் குமிஞ்சு நீங்கள் செக் பண்ணணும். ஏதாச்சும் ஆயில் லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அது ரொம்பவே முக்கியம். காரில் இருந்துட்டு இது ஆயில் லீக்கேஜ் என்ன ஒரு சொட்டு போடவே எதுவுமே ட்ராப் ஆகவே கூடாதுங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் கவர். நம்ம வந்து காரை வந்து கவர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டஸ்ட்டு ஒன்றும் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கார் எங்கே நிறுத்தினாலும் டெய்லியும் சன்லைட், அதாவது வெயிலில் பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். வெயில் படும்போது பார்த்தீங்க அப்படின்னா காரோட கலர் வந்து அப்படியே ஃபேட் ஆகும். அதனால நீங்கள் வந்து காருக்கு வந்து கவர் போட்டு நிறுத்துறதுனால கார் கலர் வந்துட்டு அப்படியே இருக்கும். அந்த ஷைனிங் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு வெயில் பட்டு உங்களுக்கு வந்து கார் கலர் வந்துட்டு ஃபேட் ஆகாது, நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன மோட்டிவேட் பண்ணுது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.